வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது என்னென்னா கொரோனா மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா உங்கள் ஃபோன் மொத்தமாகவே ஹேக் ஆகிடுது. இது எப்படி நடக்குது, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது சமீப காலத்தில் என்ன ஆகுதுன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாவது குரூப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்க அட்மின் அனுப்புகிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபைலு, எஸ்பிஐ ரிவார்ட் பாயிண்ட்ஸு அல்லது கனரா பேங்கோட .apk அப்படின்னு ஒரு ஃபைல் வரும். அந்த ஃபைலில் கிளிக் பண்ணால் என்ன ஆயிரும், உங்கள் ஃபோன் எல்லாமே ஹேக் ஆயிரும். நிஜமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது .apk ஃபைலுங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ஃபைல், அதாவது ஆண்ட்ராய்டோட அப்ளிகேஷன் ஃபைல். இது யாரால் க்ரியேட் பண்ணியிருக்குன்னா, ஒரு ஹேக்கரால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஃபைல் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபைலாக இருக்குது. இதில் எஸ்பிஐயில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம், அல்லது பேங்கோட கஸ்டமர் கேர் மாதிரி அந்த மாதிரி, அல்லது பேங்கோட ஆப் மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இந்த ஹேக்கர்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது முதல்ல என்ன ஆகுதுன்னா, உங்களோட வாட்ஸ்அப் ஹேக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எஸ்எம்எஸ்ஸு ஃபார்வேர்ட் ஆகும். அதனால் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் கிளிக் பண்ணி வந்ததுமே இது பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆகிரும். இந்த ஆப்பு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்கள் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி இந்த ஆப்பு நீங்கள் அனுப்புகிற மாதிரி, உதாரணமாக எது எஸ்பிஐக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு வருதுன்னா, உங்களோட வாட்ஸ்அப் ஹேக் ஆனதுமே உங்கள் டிபியை மாற்றி எஸ்பிஐயோட லோகோ வச்சுருவாங்க, நேமே மாற்றி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அனுப்புன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இருக்கிற குரூப்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், இந்த ஆப்பு அதுவே ஃபார்வேர்ட் ஆகும். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸில், அந்த குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா அதே மாதிரி என்ன ஆகும், அவங்களோட வாட்ஸ்அப்பும் ஹேக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அனுப்புகிற மாதிரி அவங்க இருக்கிற குரூப்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் என்ன பண்ணுன்னா, உங்களோட எஸ்எம்எஸ்எஸ் எல்லாத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணும். அது இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஓடிபி வந்தாலும் இந்த ஆப் தெரியும். அதாவது இந்த ஆப்பை உருவாக்குன ஹேக்கருக்கு தெரியும். அது இல்லாமல் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் என்டர் பண்ணுறீங்க அதுவும் அவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஸ்பை மாதிரி அந்த ஹேக்கருக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதால், நீங்கள் அதை டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதால் உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஹேக்கரால் பார்க்க முடியும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, முக்கியமாக ஆட்டோ டவுன்லோடை ஆஃப் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து உங்கள் தெரிஞ்ச நம்பராக இருந்தாலும் அது எஸ்பிஐ ரிவார்ட் பாயிண்ட்ஸு அந்த மாதிரி ஏபிகே எது வந்தாலுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு ஏபிகே ஃபைல் வருதுனாலே அதை கிளிக் பண்ணாதீங்க. அதை கிளிக் பண்ணாலே அது இன்ஸ்டால் ஆகிரும். அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் கூட என்ன பண்ணலான்னா, ஆப்ஸுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா எந்த ஆப்பெல்லாம் இருக்குன்னு தெரியும். அதில் வெர்ஷன் 1.0ன்னு இருக்கும். அது இல்லாமல் 15 MB அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப சின்ன ஃபைலாக இருக்கும். மீதி எல்லா ஆப்புமே அதை விட பெரிய ஆப்பாக தான் இருக்கும். 15 MB 20 MBக்கு உள்ளே இருக்கிற ஆப்பை என்ன பண்ணணும், நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது பேங்க் நேம்லேயே இருக்கும். கனரா பேங்கு, சிட்டி யூனியன் பேங்க் அந்த மாதிரி நேம்லேயே இருக்கும். அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஃபோன் என்னதாக இருக்குது, சேஃப் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது இல்லைன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலைன்னா எப்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ரூபா வந்தாலுமே என்ன பண்ண முடியும், அந்த பணத்தை ஹேக்கர்ஸால் எடுக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொரோனா ஸ்ப்ரெட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஏபிகே ஃபைல்ஸு ஹேக்கர்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்டது. இதனால் ரிமோட் ஆக்சஸ் எடுக்க முடியுது உங்கள் டிவைஸ் மொத்தமாகவே. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃபைனான்சியல் டீட்டெயில்ஸை எடுத்து அவங்க பணத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்குங்க. இது நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏபிகே ஃபைலால் நீங்கள் பணத்தை இழந்துடாதீங்க. அப்படியே இழந்துட்டாலும் www.cybercrime.gov.in வெப்சைட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அல்லது சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930 நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்னொரு தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.